சிவாய நம ஓம் நம சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நம ஓம் நம சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நம ஓம் நம சிவாய ஓம் சிவாய நமக சிவாய நம ஓம் நம சிவாய
ஐந்தறிவு உள்ள மனிதன், ஐந்தறிவு உள்ள ஜீவன்கள் நடந்தால் அந்த நடபாதையிலே புல் முளைக்கும். இந்த நாசமாக போன 6ஆம் அறிவு படத்தை நாம் இருக்கேன், நாம் நடந்தால் புல்லு கூட முளைக்காது சார். அந்த அளவுக்கு நம்மகிட்ட வெறும் என்ன செய்யணும், என்ன வெறும் வஞ்சக மனம். இவன் நல்லா இருக்குதான்னு சொன்னான். இறைவன் பிரசன்னமானார், மகனே உனக்கு என்ன வரமோன்னு கேளு அப்படின்னா. சரி கேட்குறேன், ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நீ என்ன வரம் கேட்குறியோ எழுத்து வீட்டுக்காரனுக்கு 2 வரமாக போகும். என்னடா? விரதம் இருந்தது நான், ஜபம் பண்ணது நான், தவம் பண்ணது நான், ஆனால் வரேன் எனக்கு ஒன்றுனா ஏற்று விட்டுக்க 2 வரமா? ஏன்டா பைத்தியக்காரா, தானே நீங்களாம் ஆண்டவனா சாமியா போடா சொல்லலை. சரி வேறு வழி இல்லை, சீக்கிரம் நேரமாச்சு, நான் போகணும், வரத்தை சீக்கிரமாக கேட்டுக்கோ. சரி பார்த்தான், என்ன செய்கிறது? சாமி நான் கேட்க தயாராகிட்டேன். என்னன்னா எனக்கு ஒரு கண்ணு போகட்டும். நானா எப்படி? எனக்கு ஒரு கண்ணு போகட்டும். ஏற்ற வீட்டுக்காரனுக்கு 2 கண்ணு போகும்ல. பாருங்க எப்படி நல்ல எண்ணம். தனக்கு ஒரு கண்ணு போனால் எழுத்த வீட்டுக்காரனுக்கு 2 கண்ணு போக வேண்டும் நினைக்கக்கூடிய மனிதன். மந்தார மலையை மத்தாக்கினார்கள். ஆதிசேடனை கயிறா தாம்பாக திரித்து திருப்பார்கடலில் கடைந்தார்கள். முதலிலே வந்தது ஆலகால விஷம். அங்க இருக்கக்கூடிய தேவர்கள் ஒரு பக்கம், அசுரர்கள் ஒரு பக்கம் இருந்து, என்னுடைய நண்பர் இங்கு வந்திருக்கிறார், ஆஞ்சநேயர் உபாசகர், நல்லா இருங்க நல்லா இருங்க நல்லா இருங்க நல்லா இருங்க. ஏண்டா ஒரு 25 வருஷத்துக்கு காலத்துக்கு முன்னால் இருந்து நல்ல நண்பர், நல்லா இருங்க நல்லா இருங்க. ஆலகால விஷத்தை யார் எடுத்துக்கொண்டு கொள்கிறீர்கள் என்று கேட்டார். அந்த கேட்ட மாத்திரத்தில் அங்கே இருக்கக்கூடியவர்கள் சொன்னார், ஐயா எங்கள் பையனுக்கு இப்போ தான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன், இல்லாட்டி நான் சாப்பிட்டுக்குவேன். ஐயா நீங்கள்? என் பையனுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு, முதல் ஒரு குழந்தையே பார்த்துக்கலான்னு இருக்கேன், அதனால் நான் சாப்பிட முடியாது. ஆளுக்கு ஒரு விஷயம் சொல்லி தட்டி கழித்தார்கள். யாருமே அந்த விஷத்தை எடுக்க தயாராக இல்லை. விஷம் வந்தது, வந்த விஷமானது கீழே விழுந்தால் புல் பூண்டு கூட முளைக்காது, இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் மாண்டு விடுவீர்கள் என்று சொன்னார். கேட்கறதுக்கு அல்ல, விஷம் கீழே வரப்போகிறது. வடக்குன்னு பார்த்தார் எம்பெருமான். சுந்தரா கூப்பிட்டாரு. யாரு? ஆலகால சுந்தரர் அங்கே இருக்கிறார். சுந்தரா இங்கே வா. வேகமா வந்தார். வந்தோடனே சுவாமி அந்த விஷத்தை அதெல்லாம் போற எடுத்து வானாரு. அந்த விஷத்தை என்ன செய்யற, வந்த விஷத்தை பூராத்தையும் உருட்டி அப்படியே ஒரு நவாப்பழம் மாதிரி தின்னு கொண்டு வந்தார். அதை வாங்கினார். லபக்குன்னு வாங்கி என்ன செஞ்சாச்சு, தொண்டையில் போட்டார். யாரு தொண்டையில்? யார் போட்டது? எம்பெருமான். பரவாயில்ல. இப்போ அந்த காரில் இருக்கிற படத்தை கொண்டு வர சொல்லு. காரில் எம்பெருமானுடைய கரத்தில் தந்தார். லபக்கண்டு வாயிலை போட்டார். போட்டோன்னே எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் பார்க்க சகிக்க முடியல. அட படுகாவி மனசா நாசமாக போக, உன்னை நம்பி நான் வந்திருக்கேன், எனக்கு துரோகம் பண்ணிட்டியே படுவாவின்னா. யாரு? தேவி. ஆஹா முத்து, என் மக அருவியால் மண்ணு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. என் மகள்ல அப்படியே என்ன செய்றாரு, உடனே வந்தார். கழுத்தில் கையை 2 கையை வச்சு ஒரு அமுக்குனா பார்த்துங்க. எப்பவுமே சாது மரண்டா காடு கொள்ளாது. எப்பவுமே பெண்கள் அடி வாங்கிட்டே இருப்பா. அவன் மீறிட்டான்னு வச்சுங்க, இவன் காணாம போயிடுவான். அந்த வேகமா கழுத்தை இறுக்கி நெரிச்சார். விஷமானது கண்டத்துக்கு கீழே இறங்கலை, அப்படியே நின்றுச்சு. இந்த கழுத்தோடு என்ன ஆயிடுச்சு,
அந்த விஷம் கழுத்தோடு நின்றுடுச்சு. இது பூரா நீல நிறமாக இருந்தது. அதுக்கு பேர் திருநீலகண்டம் பேர். என்ன பண்ணா? திருநீலகண்டம். நீலகண்டமாக மாறியது. கழுத்தை பிடிச்சி அமுக்கணும்னு கண்ணாமொழியெல்லாம் நட்டுக்க நின்றுடுச்சு. இவர் உடனே எல்லாரும் ஐயா வாங்க, ஐயா வாங்க, அம்மா வாங்க, வாங்க, நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும். உடனே என்ன பண்ணாங்க? தூக்கி ஒரு அறையில் எடுத்து போய், அதான் அன்னைக்கு ஐசியூ வார்டு, அதான் எமர்ஜென்சி வார்டு, அதில் எடுத்து போய் படுக்க வச்சுட்டு உள்ளுக்கு யாரையும் விடலை. கூட இருந்தது அம்மா மட்டும். இந்த கதவு மூடியாச்சு. இந்த எமர்ஜென்சி வார்டு கதவு எப்போ திறப்பான்னு சொல்லி 33 கோடி தேவர்களும் 48 ரிஷிமார்களும் என்ன செஞ்சிருந்தாங்க? வெளி வச்சு காத்திருந்தாங்க. அப்படி காத்திருக்கிற சமயம் கதவு திறக்குமா? இப்போ திறக்குமா? திருக்கதவம் திறவாயோ திரைகளெல்லாம் தவித்தே, திருக்கதவம் திறவாயோ திரைகளெல்லாம் தவித்தே, திருவருளாம் பெரும் ஜோதி திருவுரு காட்டாயோ, திருக்கதவம் திறவாயோ திரைகளெல்லாம் தவிர்த்தே, திருவருளாம் பெரும் ஜோதி திருவுரு காட்டாயோ, உருக்கியமது ஊற்றெடுத்தன் உடம்புயிரோடமும் ஒளிமயமே ஆக்குரமே உணர்ச்சி அருளாயோ, கருக்கருகாத அணிவடிவோய் நின்ன என் உணற்கலந்தே கங்குல் பகலின்றி என்னும் கழித்திடச் செய்யாயோ, செருக்கருகாத அவர் கருளும் சித்தி புறத்தரச்சே. ஐயா எப்பையா பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தான். கதவு திறந்தது. அம்மா வெளியே வந்தா. அம்மா பார்த்து கையெடுத்து கும்பிட்டா. யாரா? அடியார்களை எல்லாம் கையெடுத்து கும்பிட்டா. அங்கே இருக்கிறவங்க அம்மா என்ன கேட்டாங்க? அம்மா என்ன கேட்டிருப்பா? ஐயா சௌக்கியமான்னு அதானே கேட்பாங்க. அம்மா சௌக்கியமா? ஐயா சௌக்கியமான்னு கேட்கல, அம்மா சௌக்கியமான்னு கேட்டாங்க. அம்மா சௌக்கியமா இருந்தால் ஐயா சௌக்கியமா இருந்தாலும் அம்மா சௌக்கியமா இருக்க முடியும். என் கழுத்திலே இருக்கக்கூடிய திருமாங்கல்யம், நெத்தியிலே வைத்திருக்கூடிய வகுடுப்பொட்டு, காலிலே மிஞ்சி குங்குமம், மஞ்சள் குங்குமம் எனக்கு இருக்குமானால் அதுக்கு யார் கொடுக்கணும்? அவர் இருக்கணும். ஆகையினாலே அவர் வெளியே வந்தேன்னா அம்மா சௌக்கியமா? அம்மா நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஐயா நல்லா இருந்தாலும் நான் வெறும் நல்லா முடியும். அதான் அதுக்கு பேர் அம்மா. நாளைக்கு என்ன விஷயம்? நாளைக்கு என்ன திதி? அம்மாவாசை. அம்மாவாசியா? அம்மா வாசியா? ஆகையினால மெய்யன்பர்களே, இன்னைக்கு சிவராத்திரி, நாளைக்கு வந்தா அம்மாவாசை. அப்படி அம்மாவாசையிலே நமக்கு கிடைத்திருக்குது சிவராத்திரி அன்று 1008 சிவாலயங்களிலே எம்பெருமானாகிய எனக்கு ரொம்ப பிடித்த நம்முடைய காம்பார்பட்டி சுவாமிகளுடைய பூர்ண ஆசியோடு என்னுடைய அன்பு சகோதரர் ஏண்டா அப்பர் பெருமானே எனக்கு பக்கத்தில், அவர் தான் எனக்கு எப்போ பார்த்தாலும் என் மேலே ரொம்ப பாசம் ஜாஸ்தியாக இருக்கிறவர். இது முடிஞ்ச பிறகு நான் அடியன் வந்து பெரிய உலகத்துக்கு போகணும் என்பதனை தெரிவித்து கொண்டு, இது அடுத்து எனக்கு பின்னாலே அன்பு சகோதரர் முகிலன் அவர்கள் ஒரு அற்புதமான இன்னிசை பட்டிமன்றம் நடத்த இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் இருந்து சிறப்பாக இருந்து இதை கண்டுகளிக்கும்படி உங்களை அன்புடன் வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒடியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் கூகண்ணே உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒடியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஆறிரு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை குறிசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை நனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம்
ஹரஹர நம பார்வதீபதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மாமலையானே போற்றி போற்றி. விழா கமிட்டியாரின் சார்பில் எங்களுடைய குருசாமி அவர்கள் சாமி அவர்களுக்கு மாலை அணிவித்து சிறப்பு செய்கிற நிகழ்வு. அனைவரும் கரவொலி எழுப்பி அவர்களுக்கு மகிழ்ச்சியை தெரிவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி, இயல் இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் நீயே, ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் தாயே. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி, ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி. இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய், இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய், ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய், ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய்.
வைத்தாய், உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய். உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய், ஊமையின் வாய் திறந்து பேச வைத்தாய். அம்மா பேச வைத்தாய், அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. என்னும் எழுத்தென்னும் கண்பிறந்தாய், என்னும் எழுத்தென்னும் கண்பிறந்தாய். என்னும் எழுத்தென்னும் கண்பிறந்தாய், ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய், ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய். ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய், ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய். ஒளி தந்து ஒளி தந்து குரல் தந்தாய், ஒளி தந்து ஒளி தந்து குரல் தந்தாய். ஓங்கார இசை தந்து உயர வைத்தாய் தேவி. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. மாணிக்க வீணையே மரகத பதுமையே வைரத்துள் தோய்ந்த மனமே, மாதங்க மாமுனிவரின் மாதவ செல்வியே மாதுளம் சிவந்த விழியே, ஆணி பொற்கட்டிலே அரியாசனத்திலே அரசாள வைத்த தேவி. அறியாத நெஞ்சிலே ஓமிடும் எழுத்திலே பிரணவம் தந்த காளி. யார் தருவார் இந்த அரியாசனம்? யார் தருவார் இந்த அரியாசனம்? புலி அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம். யார் தருவார் இந்த அரியாசனம்? புவி அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம். அம்மா யார் தருவார் இந்த அரியாசனம்? ஒன்றும் கல்லாதவன் உயர்ந்த பேரு பெரும் இடத்தில் இல்லாதவன். பேர்தரும் நூல் ஒன்றும் கல்லாதவன் உயர்ந்த பேரு பெரும் இடத்தில் இல்லாதவன். சேரும் சபை அறிந்து செல்லாதவன், சேரும் சபை அறிந்து செல்லாதவன்.
அங்கு சேர்ந்த பொருளை எடுத்து கொள்ளாதவன் தனக்கு யார் தருவார் இந்த அறியாசனம். கருத்தனின் கூந்தலுக்கு கவி வேண்டுமா? கருத்தனின் கூந்தலுக்கு கவி வேண்டுமா? உன் காலிட்ட சதங்கைக்கு சதி வேண்டுமா? சிறுத்தவும் கிடையான இசை வேண்டுமா? சிறுத்தவும் கிடையான இசை வேண்டுமா? உன் சிங்கார கைக்கு அபிநயம் வேண்டுமா? தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முழவின் ஏங்க குவளை கண் விழித்து நோக்க தெண்டிரை எளிது காட்டும் தேம்புளி மகரவாளின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கின்ற காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாவதியும் கருணையும் ஆர்வின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொளிர்பும் தாளினையும் பொன்முடி சூளாமணியும் பொழியச் சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கி இருக்கின்ற செந்தமிழே ஐந்தமிழே பைந்தமிழே முத்தமிழே சங்கத்தமிழே உன் பாதம் தொட்டு வணங்கி பட்டிமன்ற நிகழ்வை தொடங்குகிறோம். பெருமைக்குரிய சிவன் அடியார்களே, இன்றைக்கு தமிழகத்திலே அனைத்து சிவாலயங்களிலும் இன்றைக்கு மகா சிவராத்திரி விழா மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நன்னாளில் காம்பார்பட்டியில் 1008 சிவாலயங்களை நிறுவி சிவலிங்கங்களை வடிவமைத்து அவற்றை மெருகேற்றி தமிழகம் முழுவதும் இன்றைக்கு காம்பார்பட்டியினுடைய பெயரை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு சென்று கொண்டிருக்கிறேன். ஏன் இன்னும் சொல்ல போனால் வட மாநிலங்களிலும் வெளிநாடுகளில் உள்ளவர்களுக்கு கூட தெரிகிற அளவிற்கு இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிற மக்களை வாழ்வித்துக் கொண்டிருக்கிற இந்த திருக்கோயிலின் சுவாமி அன்பிற்கினிய 40 ஆண்டு கால நெருங்கிய நட்புக்கு சொந்தக்காரர். நான் துவண்டு போகிற நேரமெல்லாம் என்னை தட்டி கொடுத்து கவலைப்படாது என்று கரங்கொடுக்கிற மனித நேயத்துக்கு சொந்தக்காரர் பெருமைக்குரிய ஸ்ரீ லோககுரு குருமகா சன்னிதானம் ஸ்ரீமத் காம்பார்பட்டி ஐயாசாமி அவர்களுக்கு நம் அனைவர் சார்பிலும் வணக்கத்தையும் வாழ்த்தையும் சொல்ல அனைவரும் பலத்த கரவொலி எழுப்பி அவரை வணங்கி மகிழ்வோம். கைதட்டுறது கூட இவ்வளவு கஞ்சத்தனமா? கைமாத்தா கேட்கிற ஏன் ஒரு தட்டுங்க விடுறா அப்படி இல்லை. இன்னும் சத்தம் வரணும். பத்தாது அதிகாரி வெட்டி வரலும் கேட்கணும். அருமை அருமை. கரவொலி எழுப்பிய கால்வாசி பேருக்கு நன்றி. கரவொலி எழுப்பாத முக்காவாசி பேருக்கும் நன்றி. இங்க இருக்கக்கூடிய பெருமை என்ன தெரியுமா? சிவன் ராத்திரியோ அல்லது சிறப்பு நாட்களிலோ மட்டும் வருபவர்களுக்கு பசியார உணவு வழங்குகிற பழக்கம் இல்லை. நாள்தோறும் வருகிற அத்துணை அடியார்களுக்கும் அன்னம் கொடுத்து அவர்கள் பசியாற்றி பெற்ற தாய் கூட அவ்வளவு அன்பாக சொல்ல மாட்டார்கள். உள்ளே நுழைந்தவுடன் முதல்ல சாப்பிட்டுவான். சாப்பிட்டு வந்தாத்தான் நான் விபூதி வைப்பேன். இந்த அன்பு
பெற்ற தாயிடம் கூட கிடைக்காது. அப்படிப்பட்ட தாயை விட சிறந்த தகைமையாளர் சாமி அவர்களுக்கும் இந்த திரு ஆலயத்திலே இருக்கக்கூடிய அனைத்து குருக்களுக்கும் அலுவலக பணியாளர்களுக்கும் அன்னதானம் நடக்க அனைத்து நிலையும் உறுதுணையாக இருக்கக்கூடிய புளியோதரன்னா அப்படி இருக்க கோதை மக்கா புளியோதரை விளையாட்டுக்கு சொல்லல. உப்பு கூடாது, காரம் கூடாது, புளி கூடாது, போல் வேறு ஒன்றி பால்மணம் மாறாமல் என்றும் பளபளத்து கொண்டிருக்கிற ஆலயம் இடம் கொடுத்து உதவிய கொடை வள்ளலாம் அன்பு உள்ளத்திற்கு மணி ஐயா அவர்களுக்கு மாலை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. ஐயா அவர்களுக்கு கணக்கப்பிள்ளை ஐயா அவர்களின் புதல்வர் மணி ஐயா அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலும் பட்டிமன்ற குழுவினர் சார்பிலும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பகுதி முழுவதும் இருந்து வருகிறந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, விழா சிறக்க 24 மணி நேரமும் உழைத்து இவ்வளவு பக்தர்களை வரவழைத்து இவ்வளவு அலங்கார விளக்குகளோடு எங்களுக்கு ஒளிபெருக்கி அமைத்து கொடுத்து எங்களை பெருமை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய மார்க்கம்பட்டி வாசிகை ஒளி நிலையத்தாருக்கும் பட்டிமன்ற குழுவின் சார்பில் நெஞ்சார்ந்த வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு கைதட்டினா என்னன்னு கேட்கிறேன். நான் கத்தி மயக்கம் போட்டு விழுந்துருவேன், அப்புறம் கைதட்டி வைக்க போல்றேன். அருமை அருமை அருமை, அப்படித்தான் இருக்கணும். இப்படிப்பட்ட சூழல் இன்னைக்கு உலகம் எங்கேயோ எப்படியோ போய்கிட்டு இருக்கு. ஐயா குமாரே, என்ன சாவியா ஒன்றும் இல்லை, வீட்டில் கரப்பாம்பூச்சியை கண்டா கூட கிடுகிடுன்னு அடுக்கிற ஒரு ஆறு. இந்த ஆளுக்கு துணிச்சலை வரவழைக்கணுங்கிறதுக்காக கொண்டு காட்டுக்குள்ள விட்டுட்டாங்க. மனம் பார்த்து விட்டுட்டு வந்தவங்க அப்படியே மறந்துட்டாங்க, நினைவே வராமல் போச்சு. திடீர்னு ஒரு ஆளாளு போய் அடைய ஒருத்தனை கொண்டு அப்படி வனத்துக்குள்ள விட்டுட்டு வந்தமே, என்ன ஆனான்னு தெரியலையே, போய் கூட்டிகிட்டு வரலான்னு போறாங்க. ஊரே திரண்டு போகுது, ஊரே திரண்டு போகுது. காட்டுக்குள்ள அவ்வளவு காலம் அவ்வளவு கொடிய விலங்குகளோடு வாழ்ந்த அந்த மனுஷன் என்ன பண்றாரு, ஊருக்குள்ள இங்கிருந்து போனாங்க பாருங்க, அவங்களை கண்டு விட 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 நடுங்கிறாரு. ஜெய், என்னடா இப்படிப்பட்ட விலங்கோட வாழ்ந்து விட்டு இப்படி நடுங்கிறியன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரு, சிங்கத்தோட வாழ்ந்தேன், சிங்கத்தோட குணத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். கரடியோட வாழ்ந்தேன், அதோட பழகி அந்த குணத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். யானையோட வாழ்ந்தேன், அது குணம் எனக்கு தெரியும். நரியோட வாழ்ந்தேன், அது குணம் எனக்கு தெரியும். ஆனா இங்க இருக்கிற ஒவ்வொரு மனுஷன்ட்டையும் என்ன குணம் இருக்குதுன்னு என்னால கண்டுபிடிக்க முடியலடா, அதுதான் விட விட விடன்னு நடுங்கிறேன்னா. அதுக்குத்தான் சொன்னா, உறங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனை குணம், காண்பதற்கே உருப்படியாயிருப்பதையும் வீணாக்கள் குரங்கு குணம்.
ஆற்றில் இறங்குவோரை கொன்று இரையாக்கல் முதலை கூடம். ஆனால் அத்தனையும் மொத்தமாய் மனிதனிடம் வாழுதடா. பிறக்கும் போது கணேசன் பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. பிறக்கும் போது மனுஷன் பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. எல்லாம் இருக்கும் போது பிரிந்த குணம் இறக்கும் போது கூடுது. பிறக்கும் போது மனுஷன் பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. இப்படி ஒவ்வொரு குணம் படைத்த மனிதர்கள் வாழுகிற இந்த மண்ணில் வண்ணத்திரை பாடல்களும் வயல்வெளி பாடல்களும் அதிகம் வலியுறுத்தி பாடுவது பக்தி நெறியா சமூக நலமா? இந்த அணியிலே பேசுவதற்கு பக்தி நெறியே என்ற அணியினுடைய அணித்தலைவராக வருகை தந்திருப்பவர் பட்டு வகைகளை கேள்விப்பட்டிருக்கோம். காஞ்சிபுரம் பட்டு தான் நம்ம பெருசு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதை விட மிக தரம் வாய்ந்த பட்டு ஆரணியில கிடைக்கும். எத்தனை பேருக்கு தெரியும் ஆரணியில பட்டு அவ்வளவு நல்ல பட்டு கிடைக்குதுன்னு? யாருக்கும் தெரியாதல்ல, தெரிஞ்சுக்குங்க. விலையும் குறைவு, தரமும் அதிகம். அப்படிப்பட்ட பட்டு வழங்குகிற இடத்திலிருந்து சொன்னவுடன் பட்டுன்னு கிளம்பி வந்திருக்கக்கூடிய ஆரணி மோகனாம்பாள் ராப்பிச்சக்காரன் கெஞ்சின மாதிரி கெஞ்ச வேண்டியதா இருக்குது. கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. அதேபோல் சமூக நலமே என்ற அணியினுடைய தலைவராக வருகை தந்திருப்பவர் எரியோடு வெள்ளோடு எல்லாம் தேடி ஈரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சித்தோட்டிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய தமிழகம் முழுவதும் தரமான நடுவர்களோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நடுவர்களோட தரத்தை சொன்னேன். சித்தோடு வளர்மதி அவர்கள் சமூக நலமை என்ற அணிக்கு தலைவர். ஆமா, ஒவ்வொருத்தர் காலையும் காலையில் விழுந்துக்கலாம். உட்கார். பக்தி நெறிய என்ற அணியினுடைய நிறைவு பேச்சாளராக வருகை தந்திருப்பவர் கண்ணன் கைவிட்டான் கருப்பன் கை கொடுத்தான் என்கிற கை கொடுத்த தெய்வமா இந்த வேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய கேசவனுக்கு தான் தெரியும் நாங்க என்ன பாடுபட்டோம்னு. எல்லாம் காலவாரி போது கை கொடுத்த என் அன்பு தோழன் கருப்பு சாமி இங்கிட்டு நல்ல கவிஞர், நல்ல எழுத்தாளர், நல்ல சொற்பொழிவாளர், நல்ல பண்புக்கு சொந்தம் உறவுகளையும் உண்மையான நட்புகளையும் அரவணைத்து செல்வதில் இந்த பகுதியிலே இப்படிப்பட்டவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக மற்றவர்களுக்கு விளங்கக்கூடிய அன்பு இளவல். ஆமா, உங்க பேர் என்ன? மங்கையர் கரசி. நானும் கோணப்பட்டி, பாறைப்பட்டி, கள்ளிப்பட்டி, வள்ளிப்பட்டி எல்லாம் தேடி எங்கேயும் கிடைக்காம காம்பார்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வடக்காம்பட்டியில் கிடைத்த செல்வம் என்பதை இந்த மண்ணிலே நான் பதிவு செய்திலே பெருமை அடைகிறேன். இசை சித்தர்கள்
இசைஞானி இளையராஜாவோடு 250 ஆண்டுகள் பயணித்து இடையில் கைமாத்து பிரச்சனையால் கலட்டி விட்டு வந்து விட்ட இசை சித்தர் அமல்தாஸ் அவர்கள் அருமையாக நாங்க பாடுற பாட்டுக்கு இசையமைத்து எங்களை உயர்த்தி நிப்பாட்டக்கூடிய தபேலா அண்ணன் அலெக்ஸ். ராஜ் 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 அப்படி அவரா அருமையான ட்ரிபிள் வச்சிருக்கிறதுனால 3 தடவை நீதிமன்றத்தில் அமீனா சொன்ன மாதிரி ராஜு 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 எங்களை அருமையாக உயர்த்து கைவிடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒளி ஒளி மேடை அலங்காரம் நாற்காலி எனக்கு நாற்காலி போட்டிருக்காங்க பாருங்க. கெஞ்சி பார்த்த குமார் வேணாம் குமாருன்னு முதல்ல சாத்தி வச்சு உன்னை அழகு பார்க்கணும்னார். மிக அருமையான இசை அமைத்து மண்ணுக்கும் நிகழ்வுக்கும் ஆலயத்திற்கும் உண்மை ஊழியனாய் இருந்து உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு இளவல் குமார் ஒரு கைதட்டலாமே. அனைத்து பகுதியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் விழா குழுவின் சார்பிலும் பட்டிமன்ற குழுவினரின் சார்பிலும் மீண்டும் ஒரு முறை சிவராத்திரி வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லுவதில் பட்டிமன்ற குழு மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறது. சரி, எது பக்தி, எது சமூக நலம்? ரெண்டும் ஒன்னோட ஒன்று ஒட்டுனதுதான். பக்தியும் சமூக நலமும் எதை சார்ந்தது? மனத்தை சார்ந்தது. அதில் எது உயர்ந்து மனிதத்தை தொடுகிறதோ பக்தியும் உயரும், சமூக நலமும் உயர்ந்து நிற்கும். 2 பயலுக சாயோடு போயிருக்காங்க முருகன் கோயிலுக்கு. 2 பேரும் போனோம்னா இந்த போனவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா? மாமனே முருகான் இருக்கான். சை ஏடாம்மா அப்படியே அதெல்லாம் வேண்டுவாங்க, நீ நான் மாமனே முருகாங்கிறான். பொறு கொஞ்ச நேரம் பொறுத்திருந்து பாருன்னு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பொம்பளை பிள்ளைங்க வந்தது. கோயில்கிட்ட போய் சிலைக்கு முன்னாடி நின்று அப்பனே முருகானுச்சான். டேய் இப்ப தெரியுதா ஏன் மாமனே முருகான்னு சொன்னு? அப்படி இன்னைக்கு பக்தி போய்கிட்டு இருக்குது. அதுவல்ல பக்தி. அப்ப ஏது பக்தி? ஆடை அணிகளன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை. ஆடை அணிகளன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை. அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை. அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை. தெய்வம் இருப்பது எங்கே? அது இங்கே வேறெங்கே? தெய்வம் இருப்பது எங்கே? பொன்னும் பொருளும் நிறைந்தவர் நெஞ்சம் பொய்யில் வளர்ந்த காடு. பொன்னும் பொருளும் நிறைந்தவர் நெஞ்சம்
மலையில் வளர்ந்த காடு எட்டும் எழுத்தும் நிறைந்தவர் நெஞ்சம் இறைவன் திகழும் வீடு எட்டும் எழுத்தும் நிறைந்தவர் நெஞ்சம் இறைவன் திகழும் வீடு தெய்வம் இருப்பது எங்கே தெய்வம் இருப்பது எங்கே அது எங்கே வேறெங்கே இப்படி பக்தி இன்னைக்கு உலகத்துல ஒரு மனுஷனை காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் தம்பியை நம்புறதில்ல, அக்கா தங்கச்சியை நம்புறதில்ல, வீட்டுக்காரர் நம்புறதில்ல, வீட்டுக்காரர் நம்புறதில்ல. ஒண்ணுக்கு ஒண்ணு குழிவரிக்கிற வேலையைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்குது. அதுக்குத்தான் சொன்னேன். இன்னைக்கு பாருங்க, மருத்துவமனைக்கு போனா சிறுநீரகத்தை காட்டிட்டு விட்டுறாங்க. அது உங்களுக்கு தமிழ்ல சொன்னா தான் புரியும். கிட்னி ஆங்கிலத்தில் சிறுநீரகம்னா தெரியாது. சாத்துக்குடியில சாரை உரிச்சிட்டு தண்ணி ஏத்துறாங்க எடை கனமா இருக்கணுங்கிறதுக்கு. கடுகுல எதை கலக்குறாங்க? நாய் கடுகு. மிளகுல பப்பாளி விதை. இப்படி எல்லா மஞ்சள் தூளில் செங்கல் தூளை கலக்குறாங்களா? அரிசி மாதிரியே தயார் பண்றதுக்கு எந்திரம் தயார் பண்ணி அரிசியில போலி அரிசியை தயாரிக்கிற அளவுக்கு இன்னைக்கு மனித சமூகத்தை அழிக்கிற இந்த நிலைக்குத்தான் சொன்னா, மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, இது மாறுவது போ தீருவது போ நம்ம கவலை. வானம் பொழியுது, பூமி விளையுது தம்பி பயலே, நாம வாடி வழங்கி வளப்படுத்துறோம் வயலே. வானம் பொழியுது, பூமி விளையுது தம்பி பயலே, நாம பாடி வதக்கி வளப்படுத்துறோம் வயலே. ஆனா தானியமெல்லாம் வளர்த்தவனுடைய கையிலே, இது தகாது என்று எடுத்து சொல்லியும் புரியலே. நாளே மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, இது மாறுவது போ தீருவது போ நம்ம கவலை. அழகா ஐயா சிவபுராண வரலாறுகள் தான் சொல்லிட்டு வந்தாச்சு. கௌரவர்களை வெல்ல பாண்டவர்கள் ஐவரில் ஒருத்தரான வில் விஜயன் இருக்கிற அர்ஜுனன் எங்க போறாரு? யாராவது சொல்லுங்க. தெரியல. 7 மணம் கடந்து 7 மலை தாண்டி மலையின் உச்சியில 108 அடி கம்பம் நட்டு அந்த 108 அடி கம்பத்தினுடைய உச்சியில முள் ஊசி, அந்த ஊசியில வலதுகால் பெருவிரல்ல நின்று தவம் இருக்க அர்ஜுனன் போறாரு. இங்க இருந்து அரகர 7 கண்ணி வணங்கடந்து, அரகர 7 கண்ணி வணங்கடந்து, சிவ சிவ எல்வி சையோ நடந்தா. எதிராளியை ஜெயிப்பதற்கு சிவ சிவ ஈஸ்வரனை தேடி போறான். அந்த பகையாளியை ஜெயிப்பதற்கு ஈஸ்வர பாசி வேணும்.
வாங்க போறேன். ஏழகண்ணி வடங்கடந்து சிவ சிவ பேரண்ட வடங்கடந்து சிவ சிவ சிவனை தேடி போறேன் என்று சொல்லி தவமிருந்து பாசிவதம் வாங்கி வந்து எதிராளிகளை வென்ற வரலாறுகளை எல்லாம் சாமி முதல்ல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட பக்தி நிற்குதான். இன்றைக்கு இந்த மண்ணிலே மனிதம் வளர்க்கக்கூடிய மனித நேயம் நிற்குதா? அதற்குரிய செய்திகள் 2 அணியினரும் சொல்லுவாங்க. இப்பொழுது பக்தியே என்ற அணியை தொடங்கி வைத்து தொடக்க வரை ஆற்ற வாராரு ஐயா வாராரு நம்ம கருப்பசாமி வாராரு வாராரு ஐயா வாராரு நம்ம கருப்பசாமி வராரு. வானத்துக்கும் பூமிக்கும் புது வடிவம் தாங்கி வராரு. ஹலோ பக்தவடிகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். கோவில் ஐயா வராரு நம்ம கருப்பசாமி வராரு. வானத்துக்கும் பூமிக்கும் புது வடிவம் தாங்கி வராரு. NTS முருகேசன் அவர்களையும் டாடா ஏசி கோபால் அவர்களையும் விழா குழுவினர் சார்பிலும் பட்டிமன்ற குழுவினர் சார்பிலும் பஞ்சர் கடை அதிபரும் எங்களுடைய குருவுமாகிய மணி அவர்களையும் அவர் இல்லத்தாரையும் பட்டிமன்ற குழுவினர் சார்பிலும் விழா கமிட்டியின் சார்பிலும் வருக வருகன வரவேற்கிறோம். ஒரு கைதட்டுகளை பார்க்கலாம். இன்னொருக்கு அன்னதானம் கிடைக்கும், சாப்பிட்டுக்கலாம். வலுவா கைதட்டுங்க, பயிற்சா பார்த்துக்கலாம் என்று பாட கருப்புசாமி அவர்களை அழைத்து பட்டிமன்ற விவாதத்தை தொடங்குமாறு சொல்லி என்னுடைய தொடக்க உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உற்றார் உறவினர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நன்னாளிலே அடியனின் சிரம் தாழ்ந்த வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு அற்புதமான நிகழ்விலே எங்களுக்கு இந்த இனிமையான பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்து கொடுத்த உங்கள் அத்துணை நபருக்கும் எமது பட்டிமன்ற குழுவின் சார்பாகவும் நடுவர் சார்பாகவும் நன்றியையும் வணக்கத்தையும் உரித்தாக்கி கொண்டு இந்த பட்டிமன்றத்தில் ஏதேனும் குறைகள், குற்றங்கள், பிழைகள், தவறுகள் இருந்தால் உங்கள் வீட்டு பிள்ளையை எப்படி தூக்கி போட்டு மிதிப்பீர்களோ அதேபோல் நடுவரை நீங்கள் மிதிக்கலாம். ஒரு கிளச்சமை பிள்ளையார் கோயில் ஆண்டி தானே. ஏன்னா அவர் வாங்காத அடி கிடையாது, ஓடாத ஓட்டம் கிடையாது, கூட்டம்னு கூட பார்க்க மாட்டாரு, எடுப்பாரு பாருங்க ஓட்டம். அன்னைக்கு ஒரு பட்டிமன்றத்தை நான் வேற ஒரு பட்டிமன்றத்துக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன். ஐயா துண்டை காணா துணியை காணாம்னு அன்ற வீரர் ஒடியாந்துட்டு இருக்காரு. எங்க ஐயா அப்படிங்கிற பேசாம இருக்க, நான் புயல் வேகத்தில் போயிட்டு இருக்கேன், பின்னாடி 1000 பேர் விரட்டிட்டு வராங்க. அப்படின்னு என்ன கேட்டா இதே தலைப்பு அங்க கொடுத்துருக்காங்க போல. என்ன தலைப்பு? இன்னைக்கு சமுதாயத்துக்கு தேவை, இப்படி சொல்லமாயா, பக்தி நெறியா சமூக நெறியா, இதைத்தான் சொல்லியிருக்காரு போல. இவர் போயிட்டு பேசாம சொல்லிட்டு வர வேண்டியதானே. அது கோயில் ஃபங்க்ஷன்ல போயிட்டு என்ன சொல்லணும்? பக்தி தான். இன்னைக்கு பாருங்க எல்லாத்தோட முகத்திலையும் பாருங்க, நெத்தியில் என்ன இருக்கு? திருநீர் இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அங்க பக்தி தான் செலுத்து ஓங்கி நிக்குதுன்னு அர்த்தம். கந்தன் திருநீர் அணிந்தால் கண்டபிணி ஓடிவிடும், குந்தகங்கள் மாறி இன்பம் குடும்பத்தை நாடி வரும். கந்தன் திருநீர் அணிந்தாள் கண்டபிணி ஓடிவிடும். இப்படி அவர் பாட்டுக்கு பேசாம போய் சொல்லிட்டு கூட வந்திருக்கலாம். என்னன்னா பக்தி நெறி தான் இன்னைக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாராக்கும். பேசாம அடியாவது மிஞ்சிருக்கும். அன்னைக்கு எடுத்தவர் தான் ஓட்டம், இன்னைக்கு தான் மறுபடியும் இங்கே இந்த பட்டிமன்றத்துக்கு வந்திருக்காரு. அந்த அடியெல்லாம் வந்து போகும்ல, கண்மடி வந்து போகல. என்னண்ணே கண்மடி வந்து போகும்ல, அண்ணன் பாரு ரெடியாக வச்சிருக்காரு. ஐயா ஒரு லோடு ஜல்லி வந்துட்டு இருக்குதான், 1.5 ஜல்லி வந்துட்டு இருக்குதான், அல்லாட்ட வச்சு. இப்ப நடுவர் அடி வாங்கினது ஜல்லிக்கல் இல்லையா, தடிக்குச்சிங்கிறது இல்ல. பட்டிமன்ற தலைப்பு பக்தி நெறியா சமூக நலமா, அப்படி போடுங்க. வாங்க வாங்க தலைப்பு வாங்க. உன் எழுத்தெனக்கு அதிகாரமே, உன் எழுத்தெனக்கு அதிகாரமே, முத்தமிழே உன்
எனக்கு சுவையானதே, உன் சொல் எனக்கு சுவையானதே, இயல் எனக்கு இனிக்கின்றதே, உன் இயல் எனக்கு இனிக்கின்றதே, உன் இசை வந்து அமுதாக தெரிக்கின்றதே, உன் எழுத்தெனக்கு அதிகாரமே என்று தமிழ் மொழியின் பெருமையை பாடி இந்த அற்புதமான நிகழ்விலே ஐயா நல்லா பாருங்களேன். இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் இருக்குங்க. எத்தனையோ விஷயம் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு சிவராத்திரின்ட்டு வந்து இந்த மக்கள் கோடான கோடி மக்கள் இங்க வந்து இருக்கிறாங்கன்னா காரணம் என்ன? இறைவனின் அருளை பெற வேண்டும், இறை அருளை பெற வேண்டும். இறை அருளை பெற்றால்தான் அந்த சமூகம் ஒழுக்கமான சமூகமாக, உயர்வான சமூகமாக மாற முடியும் என்பதற்கு இந்த ரெண்டு சின்ன பசங்களே உதாரணம்ங்க. பாருங்க எவ்வளவு அருமையா உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. அந்த பையன் நெத்தியில பாருங்க எவ்வளவு பெரிய பட்டை. இதுதாங்க இந்த பக்திக்கான அடையாளம். அந்த பாப்பா சொல்லுது, அட நீங்க வேற ஏனே சும்மா பேசிட்டு இருக்கீங்க, எங்க அப்பா கையில இருந்துச்சு திருநீர், அதை அப்படி தூக்கி எறிஞ்சாரு, அவன் வந்து உள்ள போட்டுட்டான் அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா சொல்லுது. அது இல்ல, நல்லா பாருங்களேன். இன்னைக்கு பக்தி நெறி இல்லாட்டி எப்படி இருக்கு பாருங்களேன். சக்தி திருமகன் முத்துக்குமரனை மறவேன் நான் மறவேன், பக்தி கடல் என பக்தி பெருகிட வருவேன் நான் வருவேன், சக்தி திருமகன் முத்துக்குமரனை மறவேன் நான் மறவேன், பக்தி கடல் என பக்தி பெருகிட வருவேன் நான் வருவேன், பரமனின் திருமகனே அழகிய தமிழ் மகனே, காண்பதெல்லாம் உனது முகம், அதிகார முகம், காலமெல்லாம் எனது மனம் முருகு முருகா, அதிபதியே குருவரியே அருளியே சரவணனே, பனியது மலையது நதியது கடலது சகலமும் உனதுரு குருவே, பனியது மலையது நதியது கடலது சகலமும் உனதுரு கருணையின் உருவே, வருவாய் முருகா வரமே தருவாய் வேலையா. தேவர்கள் வணங்கும் மருதமலை முருகா, மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா ஐயா, மருதமலை மாமணியே முருகையா, கோடிகள் குவிந்தாலும் கோமகனை மறவே, நாடியன் வினை தீர நான் வருவேன், அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக, ஏழு பிறப்பிலும் உன்னை எட்டுவேன். சரி பாத்தீங்களா, இது பக்தி. ஐயா ஐயா வாங்க இருக்கீங்களா? நான் கூட அப்படியே இந்த டவுன் பஸ் ஒன்று வந்து ஏறி பஸ்ஸுகளை கிளம்பிட்டீங்களான்னு பார்த்தேன். ஐயா இங்க பாருங்களேன், இன்னைக்கு இந்த முருகன் நீங்க சொன்னீங்க பாருங்க. ஐயா ஐயா அப்படி டவுன் பஸ்ல ஏறி போடுற நடுவர்களோடவே பயணிச்சு அந்த சிந்தனையே வருது பாருங்க. என்ன பண்றது, நீங்க கார்ல வந்திருக்கீங்க, நான் நடந்து போறேங்க. வாங்க அப்படி சொல்லக்கூடாது. பாருங்க நடுவர்களோட போறவர்கள் வாங்க அப்படி பிடிப்பான். வாங்க பாருங்களேன், அந்த ஆத்தா பாத்துட்டு இருக்குது, அவன் அப்பாத இருந்து கையத்தட்டுங்க கையத்தட்டுங்கன்னு சொன்னாரு, உங்களைத்தான் கையத்தட்டுங்க கையத்தட்டுங்கன்னு சொன்னாரு. என்ன ஆத்த பேசிட்டாரு கையத்தட்டுறதுக்கு? நல்ல வேளை கைய கட்டாம விட்டுட்டீங்க. பாருங்களேன், இன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல முருகனை மாமன்ட்டு, ஒரு பையன் வந்து சாமியை கும்பிட்டான், முருகா மாமா முருகா அப்படின்னு சொன்னா பாத்தீங்கல்ல, அது நல்ல வார்த்தைங்கய்யா, அருமையா பாருங்களேன். இன்னைக்கு பக்தி பாடல்ல இவங்க இந்த சமூக ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சினிமா பாட்டு எப்படி போட்டாங்க தெரியுங்களா? பாருங்களேன், கந்தசஷ்டி கவசம் பாத்திருக்கீங்களா ஐயா? கந்தசஷ்டி கவசம் போட்டுங்க. ஷஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டருக்கு உதவும் செங்கதிர்வேலும், பாதமிரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிங்கினியாட. இப்படி இருக்கா? ஆமா, இத பாருங்களேன், இந்த சினிமா படத்துக்காரங்க எப்படி பண்ணாரு தெரியுங்களா? சொல்லுங்க. பாருங்களேன், 18 வயது இளமொட்டு மனது ஏங்குது பாய் போட. ஐயா
அடுத்த மேடையில பாய் இதெல்லாம் எல்லாம் போட்டுக்கலாம். அடுத்து போவோம், அடுத்து போவோம். பாருங்களேன், இப்படி பாட்டை கெடுத்து வச்சிருக்காங்க. தெரியுது தெரியுது. எல்லாமே உங்க இந்த உங்களை என்னன்னா இவங்களுக்கெல்லாம் பக்தி தெரியல. பக்தி தெரிஞ்சாக்கும் அருமையா இருக்கு. ஐயா பாருங்களேன், இன்னொரு அருமையான ஒரு நிகழ்வுங்க ஐயா. சொல்லுங்க. இன்னைக்கு இந்த உலகமே ஒரு மனிதர் இறந்தார்ன்றதுக்காக கண்ணீர் வடிச்சது. இந்த உலகமே ஒரு மனிதர் இறந்தாருக்காக கண்ணீர் வடிச்சதுங்க. அவர்தான் நமது மேதகு முன்னாள் இந்திய ஜனாதிபதி, குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். சரி. அப்போ நல்லா பாருங்களேன், அப்போ 45 நாட்டுல இருந்து பிரதமர்கள் வந்திருக்காங்க. 45 நாட்டுல இருந்து பிரதமர் வந்திருக்காங்க. நம்ம ஆளுகள்லாம் பூரா எல்லாம் டிவில பாத்துட்டு இருக்காங்க. பாத்துட்டு இருக்கும் போது அப்ப தாங்க ஒருத்தங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் நம்ம ஆளுகளுக்கு என்ன தெரியுமா வந்துச்சு, செத்தா இவன மாதிரி சாகணும்டா அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சு. சரி. ஏன்னா அவ்வளவு கூட்டம். ஆனா அமங்கலத்தை தவிர்க்க ஆமா 2 நாடு மட்டும் சந்தோஷப்பட்டாங்களாம். சரி. 2 நாடு. ஒன்னு வந்து சைனா, இன்னொன்னு வந்து அந்த அமெரிக்கா. என்னன்னா இன்னும் இவரை மாதிரி ஆளுங்க என்ன ஒரு 10 வருஷம் இருந்தாங்களாக்கும், இந்தியா நம்மளை எந்த நாட்டையும் தாண்டி போயிருவான்டா, நல்ல வேலை செத்துட்டானே அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க. நல்லா பாருங்களேன் ஐயா, இன்னைக்கு இந்த சொல்லுங்க, இந்த பாட்டு போறீங்க பாத்தீங்கல்ல, நம்ம கல்யாணத்துல அண்ணன் மைசூர்காரர் அண்ணன் கல்யாணம் முடிச்ச உடனே ஒரு பாட்டு ரெடியா வச்சிருப்பாரு. சரி. கல்யாணம் முடிச்ச உடனே என்ன வச்சிருப்பாரு பாத்தீங்களா, புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே தங்கச்சி கண்ணே சில புத்திமதிக சொல்லுறேன் கேளு முன்னே. புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே தங்கச்சி கண்ணே சில புத்திமதிக சொல்லுறேன் கேளு முன்னே. மாமியாரு மாமனார மிதிக்கணும், கொட்டு மாலையிட்ட கணவனையே உதைக்கணும். புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே தங்கச்சி கண்ணே. இப்படி அப்படி இல்ல, மாமனார மாமியார மதிக்கணும், தொட்டு மாலையிட்ட கணவனையே துதிக்கணும். இப்படி சொன்னத இன்னொரு பாட்டு அருமையான பாட்டுன்னா எளிமையா அது கிராமிய நடையில வர்றான். அடி அம்மாடி சின்ன பொண்ணு நான் சொல்லுறத கேளு. அடி அம்மாடி சின்ன பொண்ணு நான் சொல்லுறத கேளு. இடத்துல பெரியோரை மதிக்கணும், பெரியோரை துதிக்கணும். கட்டினவே மனசில கருபாக இனிக்கணும், கருபாக மணக்கணும். அடி அப்பாடி சின்ன பொண்ணு நான் சொல்லுறத கேளு. இப்படி இருக்குங்கய்யா. இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒண்ணு பார்த்தீங்கன்னா நீ தண்ணியை போட்ட பிரச்சனைங்க ஐயா. சரிங்களா, அது வேண்டாங்க. சரிங்களா, வேண்டாம். அதனால அதை பத்தி நம்ம பேசவே வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு நல்ல நாள், அந்த நல்ல நாள்ல அதை பத்தி நம்ம பேசவே கூடாது. ஆமா, நமக்கு நிறைய இருக்குது, அதையே பேச. ஆமா. ஆனா இன்னைக்கு சினிமா பாட்டுல வந்து பாத்தீங்களாக்கா நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னாலும் சில விஷயங்களை நம்ம வந்து ஒதுக்கி பேசிட்டே ஆகணும் இந்த இடத்துல. ஏன்னு கேளுங்களேன், அவன் ஒரு மனைவி என்பவள் இன்னொரு வீட்டுல இருந்து நம்ம ஒரு புகுந்த வீட்டுக்கு வரும்போது அப்ப தனிமையா வந்துட்டு இருக்கா. அப்ப தனிமையா தானே வர்றாப்ல. ஆனா இங்க வந்து என்னமோ அடிமையாகி போயிரு. ரெண்டாவது பிரச்சனை அது. ரெண்டாவது பிரச்சனை இங்க வந்து பாத்தீங்களாக்க துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, வீடு கூட்டுறது, சமைக்கிறது, ஏன் வாச தண்ணி போடுறது கூட நம்ம தாங்கய்யா. நம்ம தானே என்னையும் சேர்க்குறீங்க. அன்னைக்கு நீங்க நான் வீட்டுக்கு வந்தேன் காலையில ஒரு 6 மணி இருக்கும். யார் வீட்டுக்கு? நம்ம வீட்டுக்கு தான். நம்ம வீடுனா நீங்க பாத்திரம் கழுவிட்டு கடம்படா உருட்டி இருந்துச்சு ஐயா. பாத்திரம் கழுவாம இருந்தா தான் அது தப்பு. அதைத்தான் நானும் சொல்றேன். நீங்க கழுவாம இருக்கிறது எனக்கு தெரியாது. நான் கழுவுவேன். என் பாத்திரத்தை நான் தான் கழுவுவேன். வெரி குட். அதுக்கு என்னப்ப அது ஒரு சின்ன சேவையா அம்மாவோட பாத்திரம் சேர்த்து கழுவி விட்டுறது. உங்க துணி நீங்க துவைப்பீங்க, அதோட சேவையா அவங்க துணி சேர்த்து துவைச்சிடுறது. எதுக்கு? இப்படித்தான் விடுங்க, எல்லா வீட்டுல இருக்கிறது தான். சரிங்களா, ரைட்டு. இப்ப பாத்தீங்களாக்க அந்த கல்யாணத்தை பார்த்துட்டு ஒரு பாடுறாருங்க. என்ன பாருங்களேன், ஒரு 3 முடிச்சால முட்டால ஆனே கேளு கேளு தம்பி, நான் இருந்தேன் தேருக்குள்ள இப்போ விழுந்தேன் சேருக்குள்ள. ஒரு 3 முடிச்சால முட்டால ஆனே கேளு கேளு தம்பி, நான் இருந்தேன் தேருக்குள்ள
இப்போ விழுந்தேன் சேருக்குள்ள. ஒரு வெட்டு ஒரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. பேரு கெட்டு போன பின்னு நம்ம பொழப்பு என்னாகுங்க. வெட்டுரு தம்பி அட வேணாம் தம்பி. எத்தனை பேரு நீங்க உங்களை நம்பி. ஒரு வெட்டு ஒரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. நடையில வர்றான். அடி அம்மாடி சின்ன பொண்ணு நான் சொல்லுறத கேளு நின்னு. அடி அம்மாடி சின்ன பொண்ணு நான் சொல்லுறத கேளு நின்னு. நீ போற இடத்துல பெரியோரை மதிக்கணும், பெரியோரை துதிக்கணும். நீ கட்டிடவே மனசில கருவாக இனிக்கணும், அருவாக மணக்கணும். நீ அடி அம்மாடி சின்ன பொண்ணு நான் சொல்லுறத கேளு. இப்படி இப்படி இருக்குங்கய்யா. இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒண்ணு பார்த்தீங்கன்னா நீ தண்ணியை போடுற பிரச்சனைங்க ஐயா. சரிங்களா? அது வேண்டாங்க. சரிங்களா? வேண்டாம் வேண்டாம். அதனால அத பத்தி நம்ம பேசவே வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு நல்ல நாள். அந்த நல்ல நாள்ல அத பத்தி நம்ம பேசவே கூடாது. ஆமா, நமக்கு நிறைய இருக்குது, அதையே பேசணும். ஆமா ஆமா. ஆனா இன்னைக்கு சினிமா பாட்டுல வந்து பாத்தீங்களாக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னாலும் சில விஷயங்களை நம்ம வந்து ஒதுக்கி பேசிட்டே ஆகணும் இந்த இடத்துல. ஏன்னு கேளுங்களேன், அவன் ஒரு ஒரு மனைவி என்பவள் இன்னொரு வீட்டுல இருந்து நம்ம ஒரு புகுந்த வீட்டுக்கு வரும்போது அப்ப தனிமையா வந்துட்டு இருக்கா. அப்ப தனிமையா தான் வராப்ல. ஆனா இங்க வந்து என்னமோ அடிமையாகி போய் ரெண்டாவது பிரச்சனை. அது ரெண்டாவது பிரச்சனை. இங்க வந்து பாத்தீங்களாக்க துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, வீடு கூட்டுறது, சமைக்கிறது, ஏன் வாச தண்ணி போடுறது கூட நம்ம தாங்கய்யா. நம்ம தானே என்னையும் சேர்க்குறீங்க. அன்னைக்கு நீங்க நான் வீட்டுக்கு வந்தேன் காலையில ஒரு 6 மணி இருக்கும். யார் வீட்டுக்கு? நம்ம வீட்டுக்கு தான். நம்ம வீடுனா நீங்க பாத்திரம் கழுவிட்டு கடம்புடா 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 உருட்டிட்டு இருந்துச்சு. ஐயா, பாத்திரம் கழுவாம இருந்தா தான் அது தப்பு. அதைத்தான் நானும் சொல்றேன். நீங்க கழுவாம இருக்கிறது எனக்கு தெரியாது. நான் கழுவுவேன். ஏன் பாத்திரத்தை நான் தான் கழுவுவேன். வெரி குட். அதுக்கு என்னப்ப அது ஒரு சின்ன சேவையா அம்மாவோட பாத்திரம் சேர்த்து கழுவி விட்டுறது. உங்க துணி நீங்க துவைப்பீங்க, அதோட சேவையா அவங்க துணி சேர்த்து துவைச்சிடுறது. எதுக்கு? இப்படித்தான் விடுங்க, எல்லா வீட்டுல இருக்கிறது தான். சரிங்களா? ரைட். இப்ப பாத்தீங்களா அந்த கல்யாணத்தை பார்த்துட்டு ஒரு பாடுறாருங்க. என்ன பாருங்களேன். ஒரு 3 முடிச்சால முட்டால ஆனே கேளு கேளு தம்பி. நான் இருந்தேன் தேருக்குள்ள, இப்போ விழுந்தேன் சேருக்குள்ள. ஒரு 3 முடிச்சால முட்டால ஆனே கேளு கேளு தம்பி. நான் இருந்தேன் சேருக்குள்ள, இப்போ விழுந்தேன் சேருக்குள்ள. ஒரு வெட்டு ஒரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. பேரு கெட்டு போன பின்னு நம்ம பொழப்பு என்னாகுங்க. வெட்டுரு தம்பி அட வேணாம் தம்பி. எத்தனை பேரு நீங்க உங்களை நம்பி. ஒரு வெட்டு ஒரு வந்து காதல் கீதல் பண்ணா. இங்க பாருங்களேன், நாங்க பக்தியை கூட பாருங்களேன் சமூக நிதியோட கலந்து சொல்லியிருக்கோம். பாருங்களேன், சொல்லுங்க. இன்னைக்கு விலைவாசி எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு பாருங்களேன். விலைவாசி டாப்ல போயிட்டு இருக்க நேரத்துல கூட நாங்க அத பக்தியோட மக்களுக்கு சொல்றோம். எப்படி பாருங்களேன். அன்றாடம் வெண்டைக்காய் சுண்டைக்காய் விலையேறி போகுது மார்க்கெட்டுல. என்னாட்டம் ஏழைக அதை வாங்கி திங்கத்தான் துட்டுல சாமி பாக்கெட்டுல. வீட்டுக்கு வீடு எங்களைத்தான் மரம் ஒண்ணு வைக்க சொல்லுறாங்க. வீட்டுக்கு வீடு எங்களைத்தான் மரம் ஒண்ணு வைக்க சொல்லுறாங்க. மரமே தான் எங்க வீடாச்சு சாமி. ஏழைக வாய மெல்லுறாக. எல்லாரும் வாழ்வும் சீராக வேணும். உன்னாலதான் கண்ணால பார்த்து நீராக்க வேணும். முன்னாலதான் கோட்டைய விட்டு வேட்டைக்கு போகும் சொடல மாட சாமியும் நான் தான். பூசாரி நீதான் சூட ஏத்தி காமி. ஆகவே
ஆகவே ஆகவே ஆ, இப்படி நாங்க பக்தியை எப்படி சமூக நீதியோட சேர்ந்து சொல்றோம். அருமை. இன்னைக்கு பாருங்களேன், சொல்லுங்க. தாயை பத்தி பாடாம விட்டா இந்த பாடம் பாடுங்க, 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 பாடுங்க. அது பாருங்களேன். ஆ. பிள்ளைகள் மேன்மைக்கெல்லாம் பெற்றவள் ஏனியடா, பெக்கரை சேர்வதற்கு அன்னைதான் தோணியடா. பெற்றவள் மேன்மைக்கெல்லாம் பிள்ளைகள் ஏனியடா, அக்கறை சேர்வதற்கு அன்னைதான் தோணியடா. காலமெல்லாம் காவலுக்கு தாயிருக்க கவலைகள் ஏது, நல்ல வெள்ளிக்கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தேன், உந்தன் பெருமை சொல்ல வண்ண பூ தொடுத்தேன், நீ சூடிக்கொள்ள. ஐயா, இப்படி இன்னைக்கு சமுதாயத்தோட கடமை, நம்மளை மாதிரியான இந்த பட்டிமன்ற குழுவான கடமை என்னன்னா, இன்னைக்கு சமுதாயத்திலே பக்தி நெறியை ஊட்ட வேண்டும். நீங்க ஆரம்பத்தில் சொன்னீங்க பக்தினா என்னங்க? அன்பு. பக்தினா என்னங்க? ஒழுக்கம். பக்தினா என்னங்க? வீரம். இதெல்லாம் இன்னைக்கு மக்கள் மத்தியிலே நிறைந்து இருக்க வேணும். அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான நிலையை நாம் உருவாக்க வேண்டும் என்று கூறி பேச வாய்ப்பளித்த அத்துறை எவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான செய்திகளை நல்ல பாடல்களோடு எடுத்து சொல்லி பெருமை சேர்த்த கருப்பு அவர்களுக்கு நன்றி என்ற அணியின் தலைவராகவும் கருப்புக்கு மறுப்பு சொல்வராகவும் வருகை தர, ஒரு தென்றல் புயலாகி வருமே, ஒரு ஜீவன் படிதாண்டி வருமே என்று மங்கையை, இந்த மண்ணின் தங்கையை உரையாற்ற அழைத்து உரை நிகழ்த்த விரும்பினால் உரை நிகழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க 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 வாங்க. நீங்கள் எல்லாம் விரும்பினால் ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்கலாம். கர ஒளி, கோஷம் இல்ல, ஒளி ஒளி. இன்னும் நல்லா கேட்டுச்சுன்னா பரவாயில்ல. ஏன்னா நான் வந்து உங்க வீட்டு பிள்ளை, உங்க இடத்துல இருந்து இன்னைக்கு தான் நான் முதல் மேடை நம்ம இடத்துல நான் பேசுறதுக்கு இந்த ஒரு அரிய வாய்ப்பு எனக்கு வந்து இந்த சிவபெருமான் வழங்கி இருக்கிறாரு. இதுக்காகவே நல்ல கைதட்டல் கொடுக்கலாம். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், நான் ஆரம்பிக்கும் முன்னவே கைதட்டுனீங்கன்னா இன்னைக்கு பாருங்க, நாட்டில் தீராத பிரச்சனை என்னன்னா தலைமுடி பிரச்சனை. இந்த பிரச்சனை ஆண்களுக்கு இருக்குது, பெண்களுக்கு இருக்குது. தலைமுடி உதிராமல் நல்லா இருக்கணும்னா நம்ம உள்ளங்கையில் ஏதோ மசாஜர் இருக்காமா, அதனால நல்லா கை தட்டினீங்கன்னா நல்ல முடி வளர். காலையில் போகல மொட்டிக்கு தொங்கும். காதலாகி கசிந்தே கண்ணீர் மழ்கி ஓதுவார் தம்மை நன்னறி குய்ப்பதே, வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. அருமை அருமை அருமை. அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகால் அஞ்செழுத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வல்லரே. அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் நம்மளத்தில் ஆடுமே. ஓம் நமச்சிவாய ஓம், ஓம் நமச்சிவாயவே, ஓம் நமச்சிவாய ஓம், ஓம் நமச்சிவாயவே, ஓம் நமச்சிவாய ஓம், ஓம் நமச்சிவாயவே, ஓம் நமச்சிவாய ஓம், ஓம் நமச்சிவாயவே. சிவாய நம. ஐயா, பக்தினா என்ன? ஐயா, பக்தினா என்ன? ஐயா, பக்தி அம்மா பக்தின்னு தனித்தனியா கிடையாது. அப்படியெல்லாம் தனித்தனியா இல்ல, பொதுவாவே நான் கேக்குறேன் பக்தினா என்னங்க? பக்தினா பக்திதான். பக்தினா பக்தி. காதல்னு சொல்லலாமா? சாதகமா? காதல்னு சொல்லலாமா? அன்பு அன்பு. அன்புன்னு சொல்லலாமா? எதை வேணாலும் சொல்லலாம். சொல்லலாமா? சொல்லலாம். எதன் மேல ஈர்ப்பு இருக்கணுங்கய்யா? நமக்கு எதன் மேல ஈர்ப்பு இருக்கணும்? அவரவருக்கு எதன் மேல ஈர்ப்பு இருக்குதோ அவது மேல ஈர்ப்பு இருக்கணும். அப்படியெல்லாம் இருக்க கூடாதீங்க ஐயா. அதுக்காக தான் கோயிலுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். ஓ. எதன் மேல இருக்கணும்? இறைவன் மேல இருக்கணும். நமது மனைவி மேல இருக்கணும். ஐயா நல்ல கவனிங்க, நமது மனைவி மேல இருக்கணும். நமது மனைவியா? நமது குழந்தைகள் மேல இருக்கணும். அதே மாதிரி நமது உறவுகள் மேல இருக்கணும். நமது நண்பர்கள் மேல இருக்கணும். இது எல்லாம் அடங்கினதுதான் என்னதுங்க? சமூகம்.
இந்த சமூகத்துல ஒரு அங்கம் தான் பக்தி தெரியுமா? பக்தி வந்து சமூகம் நீங்க பிணைஞ்சிருக்குன்னு சொன்னீங்க. பிணைஞ்சிருக்குங்கிறத காட்டிலும் பக்திங்கிறது அந்த சமூக நலத்துல ஒரு பகுதின்னு தான் நான் பார்க்கணும். அப்படிப்பட்ட பக்தி எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படி? தன்னலமற்றது தாயின் நெஞ்சம், தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம். தன்னலமற்றது தாயின் நெஞ்சம், தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம். மண்ணுயிர் காப்பவர் மாந்தருள் தெய்வம், மண்ணுயிர் காப்பவர் மாந்தருள் தெய்வம். மண்ணையும் பிதாவும் முன்னறி தெய்வம். தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தன்னை சொல்மிக்க மந்திரமில்லை. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. ஆயிரம் உறவினில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. அருமை. ஐயா, இப்படி ஒரு உன்னதமான தத்துவத்தை கொடுத்தது எங்க சமூக நல பாடல் தானங்க. ஓஹோ. இன்னைக்கு பக்தி எப்படிங்க இருக்கு? பக்தி பக்தி மாதிரி தான் இருக்கு. பக்தி வியாபாரமாயி போச்சுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் இறை அருளை மட்டும் கேட்டு வந்திருக்கிறோம்னு சொல்லுங்க பாப்போம். இந்த இறை அருளுக்கு பின்னால எத்தனை பேருக்கு எத்தனை கோடியான வேண்டுதல்கள். இறைவா நீ இதை கொடு, நான் அடுத்த வருடம் உனக்கு நான் அதை தருகிறேன். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்விடாநிலை வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லாநிலை வேண்டும். ஒன்றே என்னும் பண வேண்டும், இறைவா அதை நீ தர வேண்டும். ஒன்றே என்னும் பண வேண்டும், இறைவா அதை நீ தர வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். அப்படிப்பட்ட எண்ணத்தோட தான் மக்கள் உட்கார்ந்து இருக்கிறோங்க. ஆனா அதுக்கு பின்னாலேயே நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைய இருக்குங்க. நம்ம சிவபெருமான் நிறைய நிறைவேற்றி கொடுப்பாரு. இருந்தாலும் ஒன்றுமே வேண்டாம் இறைவா உன் பாத கமலங்கள் போதும்னு எத்தனை பேர் வந்திருக்கோம்னு சொல்லுங்க. இல்ல, இன்னைக்கு சமூகம் அந்த மாதிரி தான் இருக்கு. அண்ணா அழகா எனக்கு முன்னால சொல்லிட்டு போனாரு. என்னமோ வண்ணத்திரை பாடல்கள்ல வந்து முருகன் பாடலை வந்து அப்படியே மாத்தி பாடுனதுனால அதுதான் நான் இப்படியெல்லாம் தான் பாடல்கள் இருக்கு, வண்ணத்திரை இப்படி இருக்கு, சின்னத்திரை இப்படி இருக்குன்னு கலர் கலரா ஓட்டிட்டு போனாரு. அப்படி இருக்கிற சமூகத்தை மாற்றுறதுக்கு தாங்க எங்களுடைய பக்தி எங்களுடைய சமூக நல பாடல்கள் வந்திருக்கு. பாருங்க, அண்ணன் சொன்ன மாதிரியே எல்லாரும் ஈஸ்வரியம்மா ஒரு பாட்டு பாடினாங்க. கற்பூர நாயகியே கனகவள்ளி காளி மகமாயி கருமாரியம்மா பொற்கோயில் கொண்ட சிவகாமி அம்மா பூவிருந்த வள்ளி தெய்வ யானையம்மா. கற்பூர நாயகியே கனகவள்ளி. இந்த பாடல் வந்து பழைய ஆட்களுக்கு தெரியும். இன்னைக்கு இருக்க புது ஜெனரேஷனுக்கு இப்ப இருக்க பிள்ளைங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா இதே பாட்டை வந்து எப்படி பாடினாங்க தெரியுமா? கருப்பான கையாலே என்ன புடிச்சா காதல் ஏன் காதல் பூ பூத்ததம்மா மனசுக்குள்ள பேய் பிடிச்சு ஆட்டுதம்மா பகல் கனவு கண்டதெல்லாம் பழிக்குதம்மா அத மீச முடிய செஞ்சுக்குவே மோதிரமா. கருப்பான கையாலே. இப்ப இந்த பாட்டு தெரியாத பிள்ளைங்க ஏதாவது இருக்குங்களா? கிடையாதுயா. அப்ப இப்படி இருக்க சமூகம் மாறணும்னா எங்களை மாதிரி சமூக நல ஆர்வலர்கள் சமூக பாடல்களை எழுதித்தானங்க ஆகணும். எழுதுங்க சொல்லுங்க. எங்க அண்ணன் என்ன பண்ணாரு தெரியுமா? நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம குடும்ப கதையை நீங்களும் தெரிஞ்சுக்கணும். எங்க அண்ணன் என்ன பண்ணாரு தெரியுமா? இல்ல எல்லாரும் கேட்கட்டும். ஏன்னா நம்ம பகுதி மக்கள் தானே, சொன்னா தப்பு இல்ல. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதினப்ப என்ன பண்ணாருன்னா கடவுள்கிட்ட போய் டெய்லி சொல்றாரு, நான் எப்படி நாள் பாஸ் பண்ணிடுறேன், நான் உனக்கு பாஸ் பண்ணிடுறேன்னு உனக்கு நான் டெய்லி 5 ரூபாய்க்கு சூட ஏத்துறேன்னு ஏத்துறாரு. முதல் நாள் பரீட்சைக்கு ஏத்தினாரு, 2வது நாள் பரீட்சைக்கு ஏத்தினார், 3வது நாள்
5 பரீட்சை முடிஞ்சு போச்சு. பரீட்சை ஓரளவுக்கு நல்லா எழுதிட்டோன்னே 5ஆவது நாள் நினைக்கிறாரு, இந்த 5 ரூபா தேவைதானான்னு நினைக்கிறாரு. 6ஆவது நாள் என்ன சொல்கிறாருன்னா, 10ஆம் வகுப்பில் ஒரு மனப்பாட பகுதி இருக்குது. நெஞ்சகமே கோயில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர் பூசை கொள்ள வாராய் பராபரமேன்னு ஒரு பராபர கண்ணி பாடல் இருக்கு. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்பநிலை தானே வந்தெய்தும் பராபரமேன்னு அந்த மனப்பாட பகுதியை சாமிக்கே மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டு அந்த 5 ரூபா கற்பூரத்துக்கு டாடா காமிச்சிட்டு போயிட்டாரு. சரி, இன்னைக்கு பக்தி இப்படிதாங்கயா இருக்கு. ஆமா, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? அடுத்ததா இன்னைக்கு ஆடை கலாச்சாரங்கயா. ஆடை எப்படி இருக்கு? கிழியாத ஜீன்ஸ் வந்து 1000 ரூபாய்ங்கயா, கிழிஞ்ச ஜீன்ஸ் பேண்ட் 2000 ரூபாய்ங்கயா. கிளியாத ஜீன்ஸ் 1000 ரூபா, கிழிஞ்ச ஜீன்ஸ் பேண்ட் 2000 ரூபா. ஏன்னா அதுதான் மாடல்னு சொல்றாங்க. இதே ஒரு காலத்துல ஆடை எப்படி தெரியுமா இருந்துச்சு? எப்படி? சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாளா. சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாளா. முத்தாக அரும்பெடுத்து முழுநீள சரந்தொடுத்து வித்தார கள்ளி கழுத்தில் முத்தாரம் போட்டாராம். அத்தான பார்த்து ஆசந்து போய் நின்றாளாம். அப்படி இருந்த ஆடை கலாச்சாரம் இன்னைக்கு கிழிந்த ஆடை அரைகுறை ஆடைகளாக மாறிவிட்டதுனால இப்ப எப்படி தெரியுமா எங்க சமூக நல பாடல் சொல்லுது? சொல்லுங்க. எலந்த காட்டில் பிறந்தவதானே லண்டன் மாடல் நடையதுக்கு, காஞ்சிபுரங்கள் ஜொலிக்கின்ற போது காத்து வாங்கும் உடையதுக்கு, செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே சேல உடுத்த தயங்குறியே, நெசவு செய்யும் தமிழ்நாட்டில் நீச்சல் உடையில் திரியே அப்படின்னு பாடுற அளவுக்கு நீங்க நிலைமை மோசமா போயிடுச்சு. அப்படி இருக்கிறதுனால இப்ப இப்படி சமூக பாடல்கள் தானே திருத்தம். உங்க பக்தி பாடல்கள்னால மாறிட போகுதா ஏதாவது? இன்னொன்னு கேளுங்க, அண்ணா மனைவியை பத்தி அழகா சொன்னாரு. நான் சொல்றேன் பாருங்க மனைவியை பத்தி. மனைவி ஒருத்தவங்க வீட்டுல இருந்திருக்கிறாங்க. ஒரு பிச்சைக்காரர் போய் பிச்சை கேட்டிருக்கிறாரு. அம்மா தாயே ஏதோ பழசு பட்டை இருந்தா கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. அந்த அம்மா சொல்லியிருக்கு, ஏப்பா உனக்கு கையும் காலம் நல்லா தானே இருக்கு, நீ பிச்சை எடுத்து திங்கிறியா, உனக்கு வெக்கமா இல்லையா, சூடு சொரணம் இல்லையா, எதுவுமே இல்லையா, உழைச்சு பிழைக்க வேண்டியதானு சொல்லி கேட்டிருக்கு. உடனே அவரும் சொல்லி இருக்கிறாரு, ஏமா நீ கூட தான் நயன்தாரா மாதிரியா இருக்க, ஆனா உனக்கு என்ன சினிமா சான்ஸா கிடைச்சிருச்சுன்னு சொல்லி கேட்கிறாரு. அவ்வளவுதான் அந்த அம்மா. பிரியா உனக்கு சுட சுட 5 இட்லி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருச்சுங்க. வீட்டுக்காரரு கூட தேங்காய் சட்னி மட்டும்தான், அந்த பிச்சைக்காரருக்கு தேங்காய் சட்னி தக்காளி சட்னி புதினா சட்னியோட. வீட்டுல படுற அவதியெல்லாம் இந்த மேடையில நினைவூட்டாத சாமி. மனைவி ஒரு தீர்க்கதரிசிங்க. எப்படி? ஒருத்தர் வந்து வேலைக்கு போயிருக்கிறாரு. அலுவலகம் முடிஞ்சு திரும்ப அவருடைய நண்பர் கூப்பிட்டு இருக்கிறாரு. ஐயா வாங்க நண்பரே, நம்ம போகையில ஒரு மதுபான கடைக்கு போயிட்டு போலான்னு சொல்லி இருக்கிறாரு. உடனே சரின்ட்டு இவரும் போயிடுறாரு. வீட்டுக்காரமா வீட்டுல இருக்கிறாங்க. போகையில இவருக்கு ஒரு செருப்பு அருந்து போச்சு. அபசகுணம். அவர் உடனே சொல்றாரு, என் மனைவி ஒரு தீர்க்க தரிசி அப்படின்னு சொல்றாரு. எப்படி? என் மனைவி ஒரு தீர்க்க தரிசி அப்படிங்கிறாரு. எப்படி அப்படின்னு சொல்லி தான் கேட்டாங்க. அந்த நண்பர் கேட்டாரு. உடனே அவர் சொன்னாரு, நீ போயிட்டு வரையில மதுக்கடைக்கு போயிட்டு வந்தேன்னா உன் செருப்பு பிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பி விட்டான்னு சொல்லி. அதாவதுங்க சில நான் பேச வேண்டாம்னு பாக்குறேன், மேடையில தூண்டி விட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கீங்க. எங்க வீட்டு பஞ்சாயத்து, நம்ம வெளி பஞ்சாயத்தை பேசக்கூடாது. சண்டை எங்களுக்குள்ள ஒரு வாரமா பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குது. சரியாகிறதுக்கான சூழ்நிலையே தெரியல. பெரிய பாப்பாவோட பொண்ணு பேரும் மொழியமுது. அவங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க. யாருக்கு? எங்க வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க. நான் கூப்பிட்டு சொல்றேன், மொழி அம்மாட்ட போய் கொஞ்சம் டீ போட்டு கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வான்னு. போட்டு கொடுத்தாங்க. வாங்கிட்டு வந்ததை எப்பவுமே ஆம்பளைகளுக்கு நாக்கில் தான் சனி உட்கார்ந்து இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். நான் சும்மா இருக்கக்கூடாது, ஒரு மடை குடிச்சு போட்டு இந்த டீயை எந்த நாய் குடிக்கும்னா அங்கிருந்து பதில் வருது, 20 வருஷமா எந்த நாய் குடிச்சுச்சோ அந்த நாய் தான் குடிக்கும். இந்த வம்பெல்லாம் விலைக்கு வாங்குற அளவுக்கு இன்னைக்கு குடும்பம் அப்படித்தான் போய்கிட்டு இருக்குது. அமேசான்ல இருந்து ஐயா பக்கத்து வீட்டுக்கா இல்ல உங்கள்ட்ட சொல்றேன், அப்படி சொல்ல காது கொடுத்து கேளுங்க அப்படின்னு சொல்றேன். எங்க மாறிட கூடாது அப்படின்னு, கதைக்கு வாங்க அப்படின்னு. என் பக்கத்து வீட்டுல அமேசான்ல இருந்து டாக்டர் வந்திருக்காரு. அமேசான்ல இருந்து என்னென்னமோ வந்து பாத்திருப்போம். இப்ப பாருங்க டாக்டர் வந்திருக்காரு. உடனே அவங்க
என்னது டாக்டர் வந்திருக்கிறீங்க என்னன்னு? இல்ல இங்க உங்க மனைவிக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு இருக்காரு. நான் வீட்டுல இருக்கேன், நான் இருக்கல, என் மனைவிக்கு என்ன உடம்பு சரியில்லைன்னு இருக்காங்க. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. நானும் போயிட்டேன். போன உடனே அவர் சொல்றாரு, எதை வச்சு சொன்னீங்க நீங்க எங்க மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு? உடனே 5 நாளா ஆர்டரே வரல, அதனால உங்க மனைவிக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, இல்லாட்டி அந்த மாதிரி தான் பாவம் ஆர்டர் போட்டு எங்களை வாழ வச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கே. எனக்கு இங்க அமேசான்ல இருந்து டெலிவரி பாய் வந்துட்டாரு. உங்களுக்கு அப்படி வந்துருச்சு, இங்க எனக்கு வந்து சேர்ந்து பாருச்சு கைங்க. பட்டிமன்ற நிகழ்வை பாராட்டி காணப்பாடி கதிரேசன் மக்கள் நல பணியாளர் 100 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார்கள். அவரை பாராட்டி ஒரு கரவொலி எழுப்புங்க. உங்களே ஆளுக்கு 100 ரூபா கொடுன்னு சொல்ல கையா தட்டுங்க. செய்கிறவர்களுக்கு மன நல்லா இருக்கட்டும். பட்டிமன்ற குழுவின் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றி. விழா குழுவின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆரம்பிக்கலாமாங்க? ஆரம்பிச்சு தானே ஓடிட்டு இருக்குது வண்டி. இல்ல இருந்தாலும் இடையில நிறுத்திட்டீங்க. இல்ல வண்டி கிளம்பட்டுமா? இதெல்லாம் தவணை முறையில. சரிங்க, சரி. அததான் அந்த மனைவி சொல்றாங்க பாருங்க. எப்படி? அடுத்தாத்து அம்புஜத்த பாத்தேலா, அவ ஆத்திக்காரர் கொஞ்சிரத கேட்டேலா. அடுத்தாத்து அம்புஜத்த பாத்தேலா, அவ ஆத்திக்காரர் கொஞ்சிரத கேட்டேலா. அடிச்சாலும் புடிச்சாலும் அவ ஒன்னா செஞ்சுக்கிறா, அடிச்சாலும் புடிச்சாலும் அவ ஒன்னா செஞ்சுக்கிறா. அடிச்சது பொண்ணு புடிச்சது பொண்ணு, புடவைய வாங்கிக்கிறா, பட்டு புடவைய வாங்கிக்கிறா. அடுத்தாத்து அம்புஜத்த பாத்தேலா, அவ ஆத்திக்காரர் கொஞ்சிரத கேட்டேலா. நடுவரையா இப்படிதான் இருக்கிறாங்க. வரவுக்கு மீறின செலவு. இத சொல்றதுக்கு தாங்க இன்னொரு பாட்டம். வரவு 8அனா, செலவு 10அனா, அதிகம் 2அனா, கடைசிக்கு துந்தனா துந்தனா துந்தனா. வரவு 8அனா, செலவு 10அனா, அதிகம் 2அனா, கடைசியில் துந்தனா துந்தனா துந்தனா. அதேதான். கையில வாங்கினேன் பையில போடல, காசு போன இடம் தெரியல. கையில வாங்கினேன் பையில போடல, காசு போன இடம் தெரியல. கண்மணி பாப்பா காரணம் கேட்பா, ஏது சொல்வதுன்னு தெரியல. இந்த ஏழைக்கு காலம் சரியில்லை. இப்படி பாடுற நிலைமை வந்துருச்சு. இப்படி இருக்குதுங்க. ஆனா எல்லா மனைவியும் இப்படி இருக்கிறது இல்லையா? மகாபாரதத்துல ஒரு கதை இருக்கு. மகாபாரதத்துல ஒரு கதை இருக்கு. பீஷ்ம மகாராஜா, அவங்க அம்மா வந்து கங்காதேவி, அப்பா வந்து சந்தனு மகாராஜா. சந்தனு மகாராஜா முற்பிறவியில தேவலோகத்துல பிறந்தவரு, கங்காதேவியும் அங்க பிறந்தவங்க. சாப வினையின் காரணமா கீழே பூலோகத்துல வர்றாங்க. ஆனா இது இந்த கங்காதேவி அம்மாவுக்கு தெரியும், சந்தனு மகாராஜாவுக்கு தெரியாது. அவரு கங்காதேவி மேல ஒரு காதல் வயப்பட்டு திருமணம் கேட்கிறாரு. திருமணத்திற்கு அப்ப கங்காதேவி வந்து சொல்றாங்க, நீங்க வந்து எந்த காரணம் கொண்டோ நான் உங்களை திருமணம் முடிக்க ரெடியா இருக்கேன். ஆனா அதே சமயம் எனக்கு வந்து நீங்க உறுதிமொழி கொடுக்கணும். நான் என்ன செஞ்சாலும் ஏன்னு கேட்க கூடாது, என்னோட பெத்தவங்க யாருன்னு கேட்க கூடாது, என்னுடைய எந்த செயல்பாட்டிலையும் நீங்க குற்றம் கண்டுபிடிக்க கூடாது, என் மீது அன்பாக இருக்க வேண்டும் என்று ஒரு 4 கட்டளைகளை விதித்து அந்த திருமணத்தை பண்றாங்கயா. அந்த திருமணத்தின் விளைவா குழந்தைகள் பிறக்குது. ரொம்ப மகிழ்வா வாழ்றாங்க. குழந்தைகள் பிறக்குது. 7 குழந்தைகள் பிறக்குது. 7 குழந்தைகளும் கங்காதேவி எடுத்துக்கொண்டு போய் கங்கை ஆற்றிலேயே விட்டுறாங்க. 8ஆவதா குழந்தை பிறக்குது, ஆண்மகவு. அதுதான் மகாவரதனாகிய பீஷ்ம மகாராஜா பிறக்கிறாரு. அவர் பிறந்த உடனே அந்த அவருக்கு வந்து தன் குழந்தைகள் அத்தனையுமே கங்காதேவி போய் இப்படி தண்ணியில விடுறாங்களேன்னு சொல்லி அந்த அம்மா மேல ஒரு கோபத்தின் வெளிப்பாடா கேட்கிறாங்க, நீ இத்தனை குழந்தைகளையும் கொள்கிறாயே, இந்த 8ஆவது குழந்தையாவது விட்டுவைன்னு சொல்லி கேட்ட உடனே அந்த நொடியிலேயே அந்த அம்மா சொல்லுது, நான் என்னை எதிர்த்து எப்பயுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்து நீ என் மேல் உள்ள பாசத்தை விட உன் குழந்தை மேல அதிகமான பாசம் வைத்திருந்த காரணத்தினால இந்த குழந்தையை எடுத்துட்டு போறேன்னு சொல்லி எடுத்துட்டு போறாங்க. இதை பார்க்கும்போது ஒரு வகையில அந்த அம்மாவுடைய பிடிவாத குணமாக தெரியும். மற்றொரு வகையில் பார்க்கும்போது மகாவிரதனாகிய பீஷ்ம மகாராஜாவை வளர்த்து எடுத்து கொண்டு வந்து கொடுத்த பத்தினிகளும் வாழ்ந்த நாடு நம் நாடு என்பதை தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். அடுத்ததுங்க, இன்னைக்கு வந்து 7 மாத குழந்தையா இருந்தாலும் 70 வயது
முதியவளாக இருந்தாலும் கூடிய நாட்டுல பாதுகாப்பற்ற நிலை தாங்கியா இருக்கு. சரி. அப்படிப்பட்ட நிலையில பெண்கள் காதல்ன்ற பேர்ல போய் எப்படியெல்லாம் சீரழிகிறாங்க. ஏன் ஒரு காலத்துல எப்படி பெண்கள் வந்து காதல் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத ஒரு பழைய பாடல் அழகா சொல்லி இருக்கு. மாமா 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 ஏமா 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 ஆம்பளைங்க துடிக்கலாமா மாமா 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 ஏமா 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 ஏமா. ஆகவே இப்படியாகப்பட்ட சூழல்கள்ல சமூக நல பாடல்கள் பாருங்க, இது முக்கியமான இந்த ஒரு பாடல் மட்டும் இதோட நிறைவு செய்து ஐயா. இந்த விவசாயம் வந்து நாட்டுல, ஏன்னா நான் எங்க வந்து விவசாய பூமி, இந்த விவசாயத்தோட நிலை எப்படி இருக்குங்கிறத எங்க சமூக நல பாடல் ஒரு நாட்டுப்புற பாடல் எப்படி சொல்லுதுன்னு பாருங்க. ஒண்ணுக்கொன்னு கடனை வாங்கி ஒழுக 2 மாடை வாங்கி வட்டி கடன் கட்டு முன்னே நெல்லு விளையல. ஒண்ணுக்கொன்னு கடனை வாங்கி ஒழுக 2 மாட்டை வாங்கி வட்டி கடன் கட்டு முன்னே நெல்லு விளையல. ஏன் சட்டி சாணம் ஊரா இப்போ வட்டி கடையில. மாமா 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 ஏமா ஏமா ஏமா. வானம் பார்த்த பூமியிலே இந்த பூமியை மட்டுமே நம்பி பிழைக்கின்ற எங்களுக்கு கடவுள்களும் சில நேரங்களில் ஏமாற்றுகிறது. இந்த ஏமாற்றுறதுனால திருட்டு வேலைகள்லாம் நடக்குது. இந்த திருடெல்லாம் கூடாது, இந்த வழிப்பறிகள்லாம் ஆகாதுங்கிறதுக்கு தான் திருடாதே பாப்பா திருடாதேன்னு ஒரு பாடல் அழகா சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இன்னொரு பாடம் சொல்லியிருப்பாரு, திருடாதே திருடாதே வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறுத்து விடாதே, திருடாதே பாப்பா திருடாதே. சிந்தித்து பார்த்து செய்கையை பார்த்து சிறுசாயிருக்கையில் நிறுத்திக்கோ, தவறு சிறுசாயிருக்கையில் நிறுத்திக்கோ, தெரிஞ்சு தெரியாம நடந்திருந்தா, தெரிஞ்சு தெரியாம நடந்திருந்தா அதை திரும்பவும் வராம பார்த்துக்கோ, திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே. இப்படியெல்லாம் திருடக்கூடாது, இந்த பூமி விளையல, என்ன கடவுள் ஏமாத்திருச்சு அப்படியெல்லாம் நினைச்சிட்டு நம்ம வாழ்க்கையை வந்து இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இன்னொரு பாடலும் சொல்லியிருக்காங்க. சோம்பேறியாக இருந்து விட்டாக்கா சோறு கிடைக்காது தம்பி, சுறுசுறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தா துணிக்கு கிடைக்காது தம்பி, இதை அடுத்தவன் சொன்னா கசக்கும், கொஞ்சம் அனுபவம் இருந்தா இனிக்கும், இதுக்கு ஆதாரம் கேட்டா 1000 இருக்கு, அத்தனையும் சொல்லி போடு. ஓடி ஓடி உழைக்கணும், ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி நடிக்கணும், அன்பை நாடும் வளர்க்கணும். அதான சொல்ல வந்தீங்க. ஆகவே ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்னால்
ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம் அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் ஆசை கோபம் களவு கொண்டவன் மனித பேச தெரிந்த மிருகம் அன்பு நன்றி கருணை உள்ளவன் மனித வடிவில் தெய்வம் இதில் மிருகம் என்பது கள்ள மனம் உயிர் செல்வம் என்பது பிள்ளை மனம் இதில் மிருகம் என்பது கள்ள மனம் உயர் செல்வம் என்பது பிள்ளை மனம் இந்த ஆறு கட்டளை அறிந்த மனமே ஆண்டவன் வாழும் பிள்ளை மனம் ஆண்டவன் வாழும் பிள்ளை மனம் ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு சேர்த்து மனிதன் வாழும் வழி தெய்வத்தின் கட்டளை ஆறு தெய்வத்தின் கட்டளை ஆறு ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. இதைத்தான் நடுவர் அவர்களே எங்கள் சமூக பாடல் பக்தி என்று சொல்கிறது. அதே மாதிரி நிறைவா இப்படி சொல்லி முடிக்கிறேன். மனிதன் என்னைக்கு மண்ணுல பிறந்தானோ அன்னைக்கே மண்ணுக்கு தான் சொந்தங்கிறத ரத்த கண்ணீர் படத்துல எம்.ஆர். ராதா அழகா சொல்லியிருப்பாரு. மன்னவனானாலும் மாடோட்டும் சின்னவனானாலும் மண்ணில் பிறந்தானே மறுபடி மண்ணுக்கு இறைதானே மன்னவனானாலும் மாடோட்டும் சின்னவனானாலும் மண்ணில் பிறந்தானே மறுபடி மண்ணுக்கு இறைதானே என்று கூறி நமது பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லாம் சிவமயமாகவே இருக்கட்டும் என்று கூறி நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி.